இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ விரும்புகிறபடியே, நீ என்னை விரும்புகிறாயோ? மனிதன் பூமியிலே வாழும்போது சில விருப்பங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மனிதனுடைய விரும்புகிறது இன்னதென்று அறிந்து தேவன் அதுக்கேற்ற கிரியைகளை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். மனிதனுடைய விருப்பம் அது தேவனுடைய விருப்பமாக மாற்றப்படுகிறது. ஏனென்றால் சில வேளையில தேவன் இது செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அதை செய்கிற கூட்டமாக மனிதர் காணப்படுகிறார். அதனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்ன விரும்புகிறாயோ அதை நான் கொடுக்கிறேன் இப்படி சொல்லி தேவன் அதை விரும்புகிறதை கொடுக்கிற தேவன் தான். இந்த இடத்துல ஒரு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது 100க்கு அதிபதியை பிரச்சனையோடு வருகிறார். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தின்படியே. அவன் விசுவாசிக்கிறான், அவன் விரும்புகிறான், அவனுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி விடுகிறார். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிறதை செய்கிற தேவன். இந்த நாட்களிலே தேவன் சொல்லுகிறார், நீ என்ன விரும்புகிறாயோ, என்னை விசுவாசிக்கிறாயோ, அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இந்த நாட்களிலே நீங்கள் என்னை விரும்பினாலும் அதை கொடுப்பார். கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.